அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 மூலம் நீதித்துறையும் நிர்வாகமும் தனித்தனியாக வரையறுக்கப்பட்டன. ஆனால் இன்னும் ஒரு முக்கிய கேள்வி இருந்தது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபார நிறுவனா அல்லது ஒரு அரசாங்கமா? இந்த குழப்பத்திற்கே முடிவு கட்ட 1784ஆம் ஆண்டு பிட்ஸ் இந்தியா ஆக்ட் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டம் கம்பெனியின் வியாபார அதிகாரங்களையும் அரசியல் அதிகாரங்களையும் தெளிவாக பிரித்தது. வியாபாரத்தை கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கவனித்தது. ஆனால் அரசியல், நிர்வாகம், இராணுவம் மற்றும் வருவாய் விஷயங்களை கண்காணிக்க போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் டபுள் கவர்ன்மெண்ட் என்ற முறை தொடங்கியது. முதன்முறையாக கம்பெனி ஆட்சி பகுதிகள் பிரிட்டிஷ் பொசிஷன்ஸ் இன் இந்தியா என்று அழைக்கப்பட்டன. இதன் மூலம் கம்பெனி பெயரில் நடந்த ஆட்சி உண்மையில் பிரிட்டன் அரசின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இதற்கு அடுத்ததாக 1786ஆம் ஆண்டு ஆக்ட் ஆஃப் 1786 நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டம் கவர்னர் ஜெனரல் பதவியை மேலும் சக்தி வாய்ந்ததாக மாற்றியது. லார்ட் கார்ன்வாலிஸ் கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்படும்போது 2 முக்கிய நிபந்தனைகள் வைத்தார். முதலாவது, சிறப்பு சூழ்நிலைகளில் அவரது கவுன்சில் முடிவுகளை மீறி செயல்படும் அதிகாரம். இரண்டாவது, கவர்னர் ஜெனரல் அதே நேரத்தில் கமாண்டர் இன் சீஃபாகவும் இருக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை ஏற்று ஆக்ட் ஆஃப் 1786 கொண்டுவரப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் நிர்வாகமும் இராணுவமும் ஒரே மனிதரின் கையில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இவ்வாறு சட்டங்களின் மூலமாக இந்தியாவின் ஆட்சி மெதுவாக கம்பெனியின் கையிலிருந்து பிரிட்டன் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் மாறிக்கொண்டிருந்தது. இந்த மாதிரி அறிவு வீடியோக்களுக்கு ஃபாலோ லேர்ன் இன் 60.